சிந்து பைரவி டுடே எபிசோட் ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சிந்து கிட்ட சிவா இருந்துட்டு சிவா காலில் விழுறாங்க. என்ன பண்ற தப்புலாம் பண்ணிட்டு காலில் வேற விழுறியா? நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன், காலில் வந்து விழுறது ஆசீர்வாதம் தான், நான் மன்னிப்பு ஒன்றும் கேட்கலன்றாங்க. ஏன்னா இவ்வளோ திமிரு பேச்சு பேசிட்டு இருக்காண்டு சிவா கோவப்படுறாங்க. பண்ற எல்லா தப்பு பண்ணிட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா, எந்த காரணத்தை கொண்டும் நான் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன் பொண்டாட்டியா அப்படின்ட்டு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அப்புறம் பைரவின் தான் வாழ்க்கை நினைச்சு கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் வெளியே வந்து படுத்துக்கிறாங்க ஆறுமுகம். ஏன்னா உள்ள வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுனால வெளியே வந்து படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சிவாவும் வெளியே வந்துட்டு பயங்கர யோசனை இருக்காங்க. அப்ப ஸ்னேகாவுடைய அப்பா கால் பண்றாங்க. சொல்லுங்க சார்ன்றாங்க. இது மாதிரி வந்து ஸ்னேகா தப்பான முடிவு எடுத்துக்க போயிட்டாப்பா, நீ உடனே வீட்டுக்கு வந்தாங்க, சரி வரேன்னு சொல்லிட்டு உடனே அவசரமா கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. மேலதான் இருக்க சிவா நடுன்றாங்க. அதுக்கப்புறமே ஸ்னேகான்றாங்க. சிவா அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. இதுக்காக இப்படி ஒரு காரியம் பண்ண சொல்லு, இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்க உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ என்னை விட்டு போனதை என்னால் தாங்கிக்க முடியலன்ட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. என் மனசு கேட்கலன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சோடனே எல்லா வேலையுமே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எழுந்து குளிச்சுட்டு கோலம் போடுறது, பூஜை ரூம்ல கிளீன் பண்ணி பூவெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வீட்டாளுங்கெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்கா என்னம்மா வேலை பார்த்துட்டு இருக்கா தெரியுமாவே அப்படின்றாங்க. மகா இருந்துட்டு அவளை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு கோவமா போறாங்க. கிச்சன்ல பாலெல்லாம் கை வச்சுட்டு அங்க இருக்கிற வேலைகளுமே வந்து எல்லாமே போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்னேகா இங்க பார், அவ வந்து பொய் சொல்லிதான் உன்னை கல்யாணம் பண்ணான்றதை நிரூபிச்சுட்டு நீ அவ என்னை ஏத்துப்பல்ல, என்னை கல்யாணம் பண்ணிப்பல்ல அப்படின்றாங்க. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்றாங்க. அவதான் எல்லாத்துக்கும் காரணம், நான் எந்த தப்பு பண்ணன்றதை நிரூபிப்பேன், சரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி போடு, இது மட்டும் நடந்துச்சுன்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டுன்றாங்க. அதே மாதிரி வந்து ஸ்னேகாவுக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. ஸ்னேகா அப்பதான் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.